என்ன செய்தி? மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்களா? மன்னரை சம்மதித்து விட்டாரா? நாள் பார்க்க நிமித்திகள் வருகிறாரா? திருமணம் இந்த திங்களா அடுத்த திங்களா? மன்னரிடம் உங்களை பெண் கேட்க வந்தார் மகளாதேவி. மன்னர் என்ன சொன்னார்? ஒரு கவலைக்குரிய செய்தி. அப்பாவை தெரியாதா உங்களுக்கு? 1 கோடி ராமனிஷ்காரம் கொடுத்தால்தான் பெண் கொடுக்க முடியும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார். கொடுப்பார்களா அவர்கள்? இருப்பிருந்தால் கொடுப்பார்கள். வந்திருப்பது தரித்திர நாராயணன். எப்படி கொடுக்க முடியும்? அப்போது இந்த திருமணம் பெண் தயாராக இருக்கிறார். பொன் வர வேண்டுமே, என்ன செய்வது? எனக்கு சிரிப்பு வருகிறது. பூலோகத்தில் வரதட்சணை தான் கேட்பார்கள். என் தந்தை ஸ்ரீதட்சணை கேட்கிறார். இனிமேல் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? பெற்றவர்கள் எனக்கு சூட்டிய ஆபரணத்தை தந்து விடுகிறேன். அவர்கள் மற்றொரு பெண்ணை பெற்று போட்டுக் கொள்ளட்டும். ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கிறாரோ அந்த வாயிலில் சென்று தவம் இருக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? பார்க்கடல் நாயகனுக்கு பொன் கிடைக்கவில்லையா? அதில் பாதியாவது தேர்மா நீங்கள் போட்ட நகையில் என்று பார்க்க. நான் கேட்கவில்லையே உன்னிடம். கேட்டீர்களாமே, பகுலா தேவியிடம். மன்னன் மகளை மணப்பதற்கு தகுதி வேண்டாமா? மன்னருக்கு பணம் தேவை, மகளுக்கு மணவாளன் தேவை, சொன்னபடி செய்வதற்கு வசதிகள் தேவை. இவையெல்லாம் எங்கோ எப்படியோ பிறந்த இருவருக்கு திருமணம் பேசும்போது இல்லையா? அப்பா, எனது மனோதர்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனே மணவாளன். யுகங்கள் தோறும் அவர் எனக்காகவே அவதாரம் எடுக்கிறார். பூர்வ ஜென்ம பந்தத்தில் நாயகனும் நாயகியும் செய்து கொண்ட முடிவை தாயும் தந்தையும் மாற்ற முடியாதப்பா. என் மகள் என்னை மீறுகிறாளா? என் தந்தை என் தர்மத்தை மறுக்கிறாரா? பெண் கேட்பது தரித்திர நாராயணன். மனைவியாக விரும்புவது மகாலட்சுமியின் பிரதிபிம்பம். பத்மாவதி, வீணாக கற்பனை வளர்த்துக் கொள்ளாதே. கட்டளைகளை அரசாங்கத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் ராமரானால் நானே சீதை, அவர் பரந்தாமன் என்றால் நானே பாமா. இப்பொழுது மண்ணுலகில் வந்திருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு நானே பத்மாவதி. மனம் இருந்தால் மனம் முடியுங்கள், இல்லை என்றால். மகளே, காலமும் விதியும் அதே கடிக்கும் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தந்தை செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் இருக்க மாட்டேன். கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், முடிவை அவரிடம் விட்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எது நியாயம் என்பதற்கு பொது நியாயம் சொன்னான் ஆகாசராஜன். இதில் ஒன்றும் தவறில்லையே. சீர் வந்தால் பேர் வரும், வெறும் பேர் வந்தால் யார் வருவார்கள்? ஆமா, 1 கோடி பொண்ணுக்கு எங்கே போவது? மைத்துனர் பரமசிவனிடம். சுடுகாட்டில் 1 கோடி ஏது? அவருக்கு உயிர்களை சிருஷ்டிக்கத்தான் தெரியும். பின்ன என்ன கள்ள நாணயம் தயாரிப்பதா? பூலோகத்தில் அதுவும் ஒரு கலைதான். அம்மா, சோறு வேண்டுமென்றால் விவசாயி நெருங்கு, பணம் வேண்டுமென்றால் பணக்காரன் நெருங்கு. யார் அவன்? தேவலோகத்தில் ஒரே பணக்காரன் குபேரன் தான். கேட்டால் கொடுப்பாரா? வட்டி தருகிறேன் என்றால் கட்டி கொடுப்பான். சரிதான், சரியான செட்டிதான் அவன். இப்பொழுதே போகிறேன், குபேரனை பார்க்கிறேன். சென்று வா, சென்று வா. மகனே, போகும்போது மகாலட்சுமியை பார்த்து விட்டு போ. காரியம் இடையூறு இல்லாமல் நடைபெறும். நல்லதம்மா. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. சுவாமி, நான் அப்படி சொல்லலாமா? நீ எப்படி சொன்னாலும் உன் சொற்படி கேட்பவன் தானே இந்த நாராயணன். அப்படி இருந்துமா என்னை இப்படி விட்டு விட்டீர்கள்? எப்படியோ நாம் இருவரும் பூமிக்கு வந்து விட்டோம். என்னை கைப்பிடியில் அழைத்து போகவா? இல்லை, நான் கைப்பிடிக்கும் காலம் வந்திருக்கிறது. பாருங்க, அமருங்க. அடேடே, குபேரனின் அரண்மனையில் சிவனும் பிரம்மாவும். பொருளிருக்கும் இடத்தில் தான் சிவனும் இருப்பார் போல் இருக்கிறது. இல்லை, நீ வரும் ஒலி கேட்டுத்தான் நான் வந்தேன். சிவன் வரும் ஒலி கேட்டுத்தான் நானும் வந்தேன். நீங்கள் மூவருமே வருவீர்கள் என்றுதான் நான் வசூலுக்கே போகாமல் இருக்கிறேன். நான் உன்னிடம் கடன் வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் சாட்சிகளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எதற்கு? புஷ்கரணியும் அரசமரமுமே சாட்சிகளாக இருக்க போகின்றன. மெத்த சரி, எத்தனை கோடி வேண்டும்? அத்தனை கோடிக்கென்ன, 6-7 பெண்களையா மணக்கப் போகிறேன். 1 கோடி வேண்டுமாம் ஆகாசராஜனுக்கு. தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? நான் வட்டி வாங்க மாட்டேன். தொழிலுக்கே துரோகம் செய்கிறாய். இல்லை இல்லை, வட்டி பாக்கி நின்று கொண்டே இருந்தால்தான் வரவு வந்து கொண்டே இருக்கும். இதோ கடனோலை. யாரங்கே? ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு 1 கோடி ராமநிஷ்காம பொற்காசுகளை கொடுங்கள். உத்தரவு.
கடல் வாங்கி கல்யாணமா? அழகு மணக்கோலம் செங்கண் நெடுமால் திருக்கோலம் திகழும் அழகு மணக்கோலம் குங்கும நிறத்து கோதை தன்னை குங்குமத்தாலே அலங்கரித்தார். குங்கும நிறத்து கோதை தன்னை குங்குமத்தாலே அலங்கரித்தார். சங்கமமாகும் நாயகனை தாய் தன் கையால் சிங்காரித்தாள். சங்கமமாகும் நாயகனை தாய் தன் கையால் சிங்காரித்தாள். திருமகளோடு குலமகளாய் திகழும் வண்ணம் அழகு செய்தாள். திருமகளோடு குலமகளாய் திகழும் வண்ணம் அழகு செய்தாள். மண்டலம் சுமக்கும் மாலவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாள். மண்டலம் சுமக்கும் மாலவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாள். 1000 கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாள். 1000 கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாள். கலைமகள் தாமும் அங்கிருந்து கன்னியை கண்டு அணிமணி சூடி புன்னகையாலும் பொலிவு செய்தார். புன்னகையாலும்
கவிதை பொழிந்த பின்னே மன்னவன் அருகே மணவரையில் மங்கை அமர்ந்தாள் மலர் சூட. कंठे वक्ष्यामि सुभगे संजीवन सदां सदां धान्यं पवित्ररागं भूतमप्रदेशमायुः मालल्य धर्म शुभमस्तु शुभमस्तु. திருமாலே, நாராயணா, சீனிவாசா, வெங்கடாஜலபதி, திருமல நாயக்கா, பூமிக்கு தரித்திர நாராயணனாக வந்த நீ இன்று சரித்திர நாராயணனாக ஆகிவிட்டார். சுவாமி, இந்த திருமலைக்கு வருவோர் தங்களை வணங்கிய பின்பே என்னை வணங்க வேண்டும். மனத்தால் உயர்ந்த மணிவண்ணா, சினத்தால் தாழ்ந்த சிறியோனியா, என்னை மன்னித்தருள வேண்டும். பாவங்கள் உணரப்படும் போதே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. பிருகு முனிவரே, சீனிவாசன் இந்த திருமலையில் எழுந்தருளியிருப்பதே தங்கள் கோபத்தால் தானே. முனி என்றாலே கோபம் என்றுதான் பொருள். கவலை வேண்டாம். இனி இந்த புண்ணிய பூமியில் ஒரு புனித சரித்திரம் படைக்கும். இந்த சேஷாச்சலத்தில், விஷபாச்சலத்தில், புஷ்கரனில் நீராடி திருமறையில் திருமணம் முடித்து செல்வோருக்கு எல்லா சம்பத்துக்களும் உண்டாக வேண்டும். சீனிவாசா, உனக்காக பக்தர்கள் கொண்டு வந்து போடும் பொன்னும் பொருளும் குபேரனின் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு ஒரு பொன் வழங்கும் மனிதன் 100 பொன்களை அடைய அருள் புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும். மாங்கல்யம் வேண்டுவோர் மதுரைக்கு செல்லுங்கள். ஆரோக்கியம் வேண்டுவோர் தணிகைக்கு செல்லுங்கள். செல்வம் வேண்டுவோர் திருமலைக்கு செல்லுங்கள். மீனாளும் வள்ளியும் பத்மாவதியும் உங்களை காத்தருள்வார்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவண. ஓம் நமோ நாராயணாய.